எனக்கு மிக பிடிச்ச சென்னை. அன்பான நண்பர்களே, யூடியூப் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மிக பிடிச்ச சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு சில பிக்சர் கிடைச்சது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். பாடி ஃபீல்ட்ஸ் இன் அடையார். அடையாரோடைய பகுதி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? இப்போ போய் பாருங்க அடையாறு. சான்ஸே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்துல இந்த பிரம்மாண்டம் தான் சூப்பர். நெக்ஸ்ட்டு அடையார் ரிவர். அடையாரோடைய ஆறு இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக எவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்காங்க அந்த காலத்தில். ச்சே, என்ன ஒரு அழகு. நினச்சி பார்த்தா திரும்ப அது கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிவர் கோடம்பாக்கம், நியர் கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்துக்கு ட்ரெயின் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஹேவ் a லுக் அட் த பேடி ஃபீல்ட்ஸ் அண்ட் கோகனட் கிரேவ்ஸ் ஆஃப் கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்து பக்கத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குது 1909. அதுக்கப்புறம் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி நகர். அன்னைக்கு வந்து இது மார்க்கெட் தான். ஆனால் இப்படி ஒரு அற்புதமான மார்க்கெட்டாக இருந்து வீடெல்லாம் இருந்து பக்கத்தில் இருந்து இது வந்து சின்ன இதாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து நகரிய வளர்ச்சியில் நிறைய வீடு இடிச்சிருக்காங்க போல இருக்குது. இடித்து உடச்சி ஏகப்பட்ட பேர்த்த காலி பண்ண வச்சு அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி நகர். அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடு. என்ன ஒரு அட்டகாசமாக இருக்குது மவுண்ட் ரோடு. குதிரைகளுடைய இதில் போயிட்டு இருக்குது மவுண்ட் ரோடெலாம். 1895 சொர்க்க பூமியில் வாழ்ந்துருக்குறாங்க அப்போ சென்னையில். ஆனால் இப்போ நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஹேரிங்டன் ரோடாமா. எப்பா இப்போ ஹேரிங்டன் ரோடு எப்படி தெரியுமா உங்களுக்கு? சேட்பெட்டு. ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காமிச்சா சூப்பராக இருக்கும். இருந்தாலும் பழசை மட்டும் பாருங்கள், பழத்தை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்து எதுக்கு அப்படி பக்கத்தில் காமிச்சு ஃபீல் பண்ணிட்டு. சேட்பட் வில்லேஜ் ஆமாம் இது. அருமையாக இருக்குது. அப்பா என்ன ஒரு மரம், ஒரு பைப் தண்ணி, ஓட்டு வீடுகள். 1905 1905 இப்படி தான் இருந்துச்சா? அப்போ வர்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் டிடிகே ரோடு, மோம்பரி ரோடு, ஆழ்வார்பேட். ஆழ்வார்பேட் இப்படி தான் இருந்ததா? சூப்பர், அருமையான இடம் ஆழ்வார்பேட்டு. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா பில்டிங்கும் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பூரா ஒர்க் ஷாப்பு அது அப்படின்னு நெரிசலாக இருக்கும் பயங்கரமாக. இதில் ஒன்று கூட காப்பாற்ற முடியலையா? நுங்கம்பாக்கம் ஹை ரோடு. ஆஹா, என்ன ஒரு அழகு நுங்கம்பாக்கம் ஹை ரோடு. ஆனால் இன்றைக்கி இருக்க நுங்கம்பாக்கம் ஹை ரோடு பார்த்தா அது ரசிச்சுக்குங்க எல்லாரும். அதுக்கப்புறம் பாரிஸ் கார்னர். இதுதான் பாரிஸ் கார்னர். உள்ளுக்குள்ளையெல்லாம் இப்படி கிராமமாக இருந்துட்டு வெளியே ஒரு சில இடங்கள் மட்டும் இந்த மாதிரி இருந்து அதுக்குள்ளேயும் மாட்டு வண்டி போயிருக்குது. தார் ரோட்டு பக்கத்தில் மண் ரோட்டில் மாட்டு வண்டி போயிருக்குது. அவ்வளோ அற்புதமாக. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ தான் தார் ரோடு போட்டு பஸ்ஸு போட்டு போனால் கூட இந்த அழகு நிச்சயமாக வராது. மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. மிக மிக அற்புதமான பேடி ஃபீல்ட்ஸ் அடையாறு. அடுத்து வந்து அடையார் ரிவரு, அதாவது அடையாருடைய ஆறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் பக்கத்தில் இருக்க ட்ரெயின் ஸ்டேஷனு. அதுக்கப்புறம் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி நகர். அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேரிங்டன் ரோடு சேத்பட்டு. அதுக்கப்புறம் டிடிகே ரோடு ஆழ்வார்பேட். அடுத்து நுங்கம்பாக்கம் ஹை ரோடு. அதுக்கடுத்து பாரிஸ் கார்னர். இது மாதிரி நிறைய சென்னையோட பிக்சர்லாம் கிடச்சிது அப்படின்னு அனுப்பிச்சி வைங்க. நான் யூடியூப்பில் பேசி போடுறேன். நீங்களும் இருந்ததுன்னா பகிர்ந்துக்குங்க. ஏன்னா சென்னை ஒரு நம்மளோட தலைநகரம் வந்து இவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் வருங்காலத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய் கணேஷ்.